நம்ம வந்துட்டு ஆச்சாரியை வச்சு கோல்டு ஆட் வந்துட்டு நம்ம இப்போ 6000 7000 நம்ம கடைக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம்? குவாலிட்டியை கொடுக்கணும் தான் பார்ப்பாங்க. அந்த குவாலிட்டிக்கு ரேட் விழிப்புணர்வு வேணும். இந்த மாதிரி ஆன்லைன் செடி ஏன்னா ஏன் கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா 8000க்கு வாங்கக்கூடிய ஐமோன் செயினை இன்னொருத்தவங்க நான் இப்போ ஆக்சுவலி இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ஒரு பெரிய டவுட் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். பட் நீயும் உன்னோட வாயால் அதை சொல்லணுமேங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸ் வந்து ரொம்ப வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான செயின்லாம் கொடுக்குறோம். எல்லா ஐட்டம்ஸுமே நம்மள்கிட்ட இருக்கு. எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். வாங்குறவா எல்லாரும் வெரி மச் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆச்சாரியை வச்சு கோல்டு ஆட் பண்ணி எல்லாம் கொடுக்குறோம். அது சீல் இருக்கு அண்ட் அட் த சேம் டைம் அந்த நம்மளோட வசந்தபாலா எத்தனை மில்லிகிராம் கலக்கிறோம் அப்படிங்கறதும் கொடுத்துருக்கோம். பட் இப்போ இந்த கொஞ்ச நாளா வந்துட்டு இன்ஸ்டா ஓபன் பண்ணியாச்சுன்னா எல்லா இடத்துலயும் நாங்க வந்துட்டு 50 ஜுவல்ஸ் கொடுக்குறோம் அண்ட் அதுல கோல்டு ஆட் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய ரேட் எஸ்பெஷலி நாங்க வந்துட்டு நம்ம இப்போ 6000 7000 அவங்க 1500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அவள்கிட்ட வாங்கிட்டு நிறைய பேர் எங்கிட்டயே போன் பண்ணி கேட்டிருக்கா, மாமி இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் பட் இது சீக்கிரமா வீணா போயிடுது, ஆனா 50 தான் சொல்றாங்க, நான் நம்ம கடையோட சீல் இருக்கா அப்படின்னு கேட்ட இல்ல மாமி நான் வேற கடையில வாங்கினேன். சோ இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாறுறா. இதுக்கு வந்துட்டு அவ எப்படி ஏமாத்துறா அண்ட் இந்த நம்ம கடைக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம் அதை வந்துட்டு மக்களுக்காக தயவு பண்ணி நீயே சொல்லிடு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 8000க்கு வாங்கியிருக்கேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 800 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுதான் நீங்க கூட போட்டு ஏமாத்திட்டீங்கன்னா நம்ம ரைஸ் பண்றாங்க கேக்குறாங்க. இப்ப நம்ம கடை வச்சிருக்கோம், கடையில மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது மேடம். யாருமே வந்து கடை வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டியை கொடுக்கணும் தான் பார்ப்பாங்க. அந்த குவாலிட்டிக்கு ரேட் வரதான் செய்யும். இப்ப என்ன நடந்துக்கு இருக்கு அப்படின்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல நம்ம எப்ப ஆரம்பிச்சிருந்தோம் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டிங்கோட வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்கு. அது யார் தப்பிக்கிறாங்கன்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணவங்க அது தெளிவா கேட்கறவங்க தப்பிச்சுக்குவாங்க. இல்லையா இருக்கவங்க வந்து ரேட்டு கம்மின்ற குடுக்கறவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு லாஸ் ஆகிறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் பேஜ்ல தான் நீங்க பாத்துருப்பீங்க, கடையில பாத்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் பேஜா போடுறாங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடுறாங்க, நல்லது பண்றாங்க. ஆனா கடையில நான் வாங்குறது பெஸ்ட்னு சொல்ல வரேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து எல்லா ப்ராடக்ட்டும் அதாவது நானே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கிட்ட 500 ரூபாய் 800 சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போய் நானே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். கஸ்டமருக்கு தெரியுது. ஏன்னா ஏன் கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா 8000க்கு வாங்கக்கூடிய ஐமோன் செயினை இன்னொருத்தவங்க வந்து 800 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஏட்ட வந்து காமிச்சுக்கிருந்தாங்க, நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்ப நான் அவங்க தெரியப்படுத்துறதுனால 2 செயின் காமிச்சு நான் தெரியப்படுத்தினது. அப்ப நம்ம என்னென்ன சொல்றோமோ அதே டைலாக் அங்கேயும் வரும். ஆனா என்ன ஒண்ணு அது கடை இருக்காது, ஒரு ஃபுல் பேஜா தான் வரும். இப்ப நீங்க வாங்குறீங்க, ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் ஒரு 6 மாசம் 8 மாசத்துல பாலிஷா போயிருச்சு அப்படின்னா நீங்க என்கிட்ட வந்து கேட்பீங்க, நான் பாலிஷ் பண்ணி கொடுப்பேன், என்னோட சர்வீஸ் இருக்கு. ஏன்னா கடை என் கடை இங்க இல்ல, 7 கடை வச்சிருக்கேன். நீங்களே வந்து அதாவது 2வது கடை நீங்க வந்துருக்கீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம சந்திக்கிற போது 7வது கடை. என் கடை கேரளால இருக்கு, ஆந்திரால இருக்கு. என்னன்னா எதுக்கு இவ்வளவு கடை நான் இங்கதான் வச்சிருக்கேன் அப்படின்னா கஸ்டமரோட குவாலிட்டி பார்த்து வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய, அமௌண்ட் பார்த்து இல்ல, குவாலிட்டி வேணும். எனக்கு வந்து கேரளால எனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், ஆந்திரால எனக்கு எப்படி தெரியும், எல்லாமே அங்கிருந்து வந்து இங்க வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ். அப்ப என்ன பண்ணனா அவங்களுக்கு அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு சார், ப்ராடக்ட் நம்ம பார்த்து வாங்கணும். அவங்க வந்து அங்கிருந்து இங்க வராங்க. இந்த ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு யாரு என்னன்னு தெரியும், நாளைக்கு அந்த பேஜ் டெலிட் பண்ணிட்டு போயிட்டானா தெரியாது. அதுதான் சொல்றேன் நானு. இப்ப ஜஸ்ட் நீ என்ன சொல்றேன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணி சேல் பண்றாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டுருந்தாங்க, நம்ம பார்த்துதான் இருப்போம். எது சொன்னாலும் ஐமோன்ல நிறைய ப்ராடக்ட் பண்ணவே முடியாது, எது சொன்னாலும் ஐமோன் அந்த பாத்தீங்கன்னா. இப்ப அந்த பேஜே இல்ல. அப்ப வாங்கணுங்க எல்லாமே என்னாச்சு, கோல்டு ஆட் பண்றதே 150 மில்லி கோல்டோட ரேட் இன்னைக்கு என்ன இருக்கு, 200 மில்லியோட கோல்டோட ரேட் என்ன இருக்கு, 800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்க 800 ரூபாய்க்கு நான் வாங்கிருக்கேன், 8000க்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, நம்மகிட்ட கேட்கறாங்க. அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எக்ஸ்டிமேஷன் போட்டு இன்னைக்கு கோல்டோட ரேட் இவ்வளவு, இதோட மேக்கிங் இவ்வளவு, இந்த 5 மெட்டல்ஸ் இவ்வளவு மிக்ஸ் பண்ணணும், இது மிக்ஸ் பண்ணாதான் அதோட குவாலிட்டி இப்படி நல்லா வரும் அப்படி சொல்லி நம்ம கொடுக்குறோம். அதே மாரி அவங்களுக்கு ரேட் கம்மின்னு சொல்லிட்டு 800 ரூபாய் வாங்கினோம்னா இப்ப நல்லா இருக்கும், ஒரு மாசம் நல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல போகும்போது நமக்கு என்ன தெரியும், எங்க வேணாலும் வாங்க, கண்டிப்பா கடையை ஃபர்ஸ்ட் பார்த்து வாங்க. ஏன்னா கடை வைக்கிறோம்னா ஒரு கடை வைக்கணும்னா லேசு போட்டதுமே இனிமே இல்ல. முன்னாடி காலத்துல வந்து கூட பரவாயில்ல ஜிஎஸ்டி ஈஸியா கிடைக்கும், இப்ப அப்படிலாம் இல்ல. டைரக்டா வந்து விசிட் பண்றாங்க கவர்மெண்ட் மூலியமா. இவங்க கடை வச்சிருக்காங்க, விசிட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. 1 மாசம் கழிச்சு
நீங்க எந்த இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல போய் நீங்க கேட்டாலும் நீங்க சொல்லலாம். ஒரு லைசன்ஸ் வச்சாதான் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க கடையில போய் வாங்குங்க. அதுக்காக நான் சொல்றது, கடைக்கு நீங்க போயிட்டு வாங்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க. ஏன் கடை நான் சொல்லவே இல்லை, நான் எந்த இதுக்குமே கடையில போய் வாங்குங்க. ஏன்னா லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பில்லு போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் கடையை வைக்க முடியும் மேடம். முன்னாடி மாதிரி தான் இல்ல. அப்ப அந்த மாதிரி நம்ம கடையை போட்டு வாங்கும் போது எல்லா ப்ராடக்டோட பினிஷிங் சொல்லுவாங்க. ஏன்னா 5 வருஷமா 6 வருஷமா கடை வச்சிருக்கவங்க எல்லா கஸ்டமரும் ரீமேக் பண்ணோம்னா கடை இருக்குமா? இருக்காது. கண்டிப்பா. ஆமா. அதனால கடையில பார்த்து வாங்க. நான் இப்ப ஆன்லைன்ல நானே வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணி நானே 2-3 பொருள் வாங்கியிருக்கேன். நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது என்னோட நம்பர் பிளாக், அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா இல்ல நம்ம அவ்வளவுதான் மேடம். உங்க நம்பர் நீங்க கால் பண்றீங்க, உங்க நம்பர் நீங்க 2 தடவை நீங்க கேக்குறீங்க, 3ஆம் மாசம் என்னோட செயின் போச்சுப்பா, பாலிஸ் போச்சு, என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 1.5 மாசம் முன்னாடி ஒரு போன் வந்தது, மாமி உங்க கடையில தான் வாங்கினேன், அதை வந்துட்டு 3 மாசம் கூட ஆகல, அது வீணா போயிடுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எங்க கடையில வாங்கியிருந்தா சீல் இருக்குமா, நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு. நான் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போனே பண்ணல. திரும்பி நான் போன் அடிச்சேன், ஏமா நீ என்னமோ கேட்டியே போன் பண்ண நீ சொன்னியம்மான்னா, இல்ல எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு, அது சீல் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் எங்க வாங்கினாரு தெரியல மாமி. இதுதான் நடக்குது. நம்ம கடையில சீல் இருக்கும், நம்ம கடையோட பில் இருக்கும், போன் நம்பர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்ப ஆன்லைன் சொல்லும் போது இன்னைக்கு நம்ம வாங்குறோம், இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும், நேற்று நடந்தது ஞாபகம் இருக்கும், ஒரு 3 மாசம் கழிச்சு முன்னாடி நடந்தது ஏதாச்சும் ஞாபகம் இருக்குமா? எந்த மெமரியும் பவராலும் இருக்காது. அப்ப என்ன பண்ண முடியும்? நமக்கு கடையில வாங்கினா மைண்ட்ல நிக்கும். என் கடை வந்து மீனாட்சி மங்கை பக்கத்துல இருக்கு. ஏன்னா ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீப்பா கிடைக்குது, 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா 200 ரூபாய்க்கு எப்படி உங்களால கொடுக்க முடியும்? அப்ப நம்ம கேட்கணும். இதே என்னோட கடை வந்து கேரளால இருக்கு. பினிஷிங் பார்த்தோன்னா ஒருத்தவங்க கூட ரேட்டு குறைச்சு சொல்லி வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு 8000 ரூபாய் வச்சு நான் கொடுக்குறேன்னா, ஆமா 300 மில்லிகளோட ரேட் இவ்வளவு வரும், பினிஷிங் இவ்வளவு இருக்கும். இது எல்லா டீடைல்ஸுமே அவங்க பார்த்துட்டு அமௌண்ட் கொடுப்பாங்க. நான் 8000 ரூபாய் பொருள் 600 மில்லி நான் தங்க கலந்துருக்கேன்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? கொஸ்டின் யூஸ் பண்ணுவாங்க, நீ டூப்ளிகேட் கொடுக்குற எப்படி வரும் அப்படி. கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு நம்ம வாங்கணும் எல்லாத்தையுமே தெரியும் குவாலிட்டின்னு. ஆனா சில பேருக்கு என்னன்னா ரேட்டு கம்மி சொல்லி வாங்கிட்டு தேவையில்லாம மன உளைச்சல் தான். எப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க நீங்க. அதாவது ரேட்டு கம்மியா எப்படி 50 கொடுக்குறீங்க, அதுல எப்படி நீங்க கோல்டு ஆட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னாக்க எந்த கடை நல்லா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பாத்தீங்கன்னா நான் ஒரு கஸ்டமர் எடுத்தோம்னா கவரிங் செயின் வச்சு காமிப்பேன், என்னோட ஐமோல் செயின் வச்சு காமிப்பேன், கம்பேர் பண்ணி காமிப்பேன் நான். இப்ப ஆன்லைன்ல நீங்க வாங்கும்போது எப்படி கம்பேர் பண்ணி வாங்க முடியும்? கண்டிப்பா. ஆமா. அதனால நீங்க டைரக்டா கடைக்கு வரும்போது போது என்னோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா கடை சீல் மட்டும் இருக்காது மேடம். ஒரு செயின் வாங்கின செயின் ஒண்ணு இருக்கும், கஸ்டமர் யூஸ் பண்ண செயின் ஒண்ணு வச்சிருப்பேன், 1 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ண செயின் இருக்கும், வேற இடத்துல வாங்கக்கூடிய ஐமோல் செயின் சொல்லக்கூடிய செயின் இருக்கும். கவரிங் செயின் பாலிஷ் பண்ண எப்படி இருக்கும், ஐமோல் செயின் பாலிஷ் பண்ண எப்படி இருக்குன்றது ஸ்டாஃப்ல எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். ஒரு செயின் எடுத்தா இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுப்பேன். இந்த ஐமோல் செயின் எத்தனை வருஷம் உழைச்சு இதுக்கப்புறம் பண்ண எப்படி ஆகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த செயின் அப்படியே தூக்கி போறது தானே, அப்படி நல்லவே இல்லை. என்னோட செயின் திரும்ப கொடுத்தா 50% எடுத்துக்குவேன். எதுக்குன்னா அந்த மெட்டலோட எனக்கு ரீவேல்யூ இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்துட்டு எந்த கடையில போயிட்டு நீங்க போய் இதை எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குமா? ஆப்ஷனே இல்ல. கேரளால வந்து பாத்தீங்கன்னா இது சேம் என்னோட கடை வந்து கேரளால 2 கடை இருக்கு. இப்ப 8000 செயின் வந்து அவங்க ஒண்ணுன்னா 8000 செயின் 1 வருஷம் உடைக்குதுன்னு சொல்லுவீங்களா, இன்னும் எனக்கு கோல்டு ஆட் பண்ணி கொடுங்க, 2 வருஷம் யூஸ் பண்ணி கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் கேஷ் கொடுக்குறேன். ஏன்னா யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பா. அப்ப என்னென்ன கோல்டு மேல ஆட் பண்றோமோ அதுக்கேற்ற லைஃப் நமக்கு பேர் தான் இருக்கும். இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய செயின் பேசிக்கான ஐமோல் செயின் மேடம். நல்லா தெரிஞ்ச கஸ்டமர் எனக்கு வந்து 20,000 25,000 பணம் பரவாயில்ல, ஒரு 3 வருஷத்துக்கு இருக்குன்னா 3 வருஷத்துக்கு என்னால செயின் செஞ்சு கொடுக்க முடியும், 2 வருஷத்துக்கு செய்ய முடியும். ஆனா இங்க உள்ளது பாத்தீங்கன்னா 25 கஸ்டமர்ஸ் மட்டும் தான் அது கேட்பாங்க. பாக்கி 75% வந்து ரேட்டு கூட தான் நினைப்பாங்க. நான் ரேட்டு கூட நான் சொல்லிட்டு 25,000 நான் செயின் கொடுக்கணும்னா அந்த பினிஷிங் நான் செய்ய முடியும். நான் 1000 ரூபாய்க்கு பண்ணிட்டு நான் அந்த செயின் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப நான் குவாலிட்டி நான் கொடுக்கக்கூடிய மெத்தட் நிறைய இருக்கு ஐமோல் செயின்ல. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஆட் பண்ணலாம், வெள்ளி ஆட் பண்ணலாம், நிறைய மெத்தட்ல நிறைய இருக்கு. இப்ப இதே என்னோட கேரளா கடையில வந்து பாத்தீங்கன்னா 8000 இங்க உள்ள ஐமோல் செயின் பேசிக்ல செயின், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 25,000 30,000 செயின்ஸ் இருக்கு. ஆந்திரா அதே மாதிரி இருக்கு. அங்க சேல்ஸ் அங்க வந்து குவாலிட்டி பேஸ்ல வாங்குறாங்க, இங்கேயும் குவாலிட்டி பேஸ்ல வாங்கக்கூடிய ஆள் இருக்காங்க. ஆனா கம்மி 25% இருக்காங்க. பாக்கி 75% ரேட்டு தான். நான் குவாலிட்டியில குறையே பண்ண மாட்டேன். என் குவாலிட்டியில நான் குறைச்சு நான் பண்ணிட்டேன்னா நாளை பண்ணா கடை போயிடும். என்னோட கஸ்டமர் எனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு சொன்னா புதுசா வாங்குறவங்க இது ஒரு அவார்ட்ஸ் வச்சா ஓகே தான். இல்ல இந்த பையன் வந்து நெகட்டிவா சொல்றாப்ல, அந்த கடை பிசினஸ் வரதுக்கான இப்படி பேசுறாங்க அப்படி சொன்னோம்னா அதுவும் ஓகே தான். என்னோட ப்ராடக்ட்டுக்கும் வேற கடையோட ப்ராடக்ட் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன், என்ன டிஃபரன்ஸ் காமிச்சு கொடுக்குறேன்.
அப்பயாச்சும் மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐம்பொன் சிலைக்கு ஈடான ஒரு ப்ராடக்ட் 100 ரூபா 50 ரூபாய்க்கு போச்சுன்னா ஃபியூச்சர்ல இருக்கவங்களுக்கு அது எப்படி தெரியும்? எதுக்கு வந்து கோல்டு சிலையோ வெள்ளி சிலையோ ஏன் கோயில வைக்க மாட்டாங்க? மேக்சிமம் எதுக்கு ஐம்பொன் சிலை வைக்கிறாங்க? பவர்ஃபுல் அது. அந்த எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு விலை இருக்கு மேடம். கூட போட்டு நான் சொல்றதுக்கான இல்ல, கூட இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெஸ்டான குவாலிட்டி சொல்லல. அந்த பொருளுக்குரிய குவாலிட்டியை வாங்கணும். அது நம்ம கடையா பார்த்து வாங்கணும் நான் சொல்றேன். வேற செயினும் வேற கடையோட செயினும் ஏதாவது இப்போ வாங்குற செயின் இருக்கு மேடம், செயின் இருக்கு மேடம். இப்ப நம்ம கடையில வந்து என்ன நடக்குது, நம்ம யூடியூப் சேனல்லையோ நீங்க வீடியோ போடுறீங்கன்னா மொத்த இடத்துலயும் நெகட்டிவ் கமெண்ட் வந்து எதுக்கு அவங்க கடைசி கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க இது பார்த்தோம்னா அது யாருன்னே தெரியல. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா மேபி அவ வந்துட்டு நம்ம கடைய வந்துட்டு இன்னும் இது பண்ணணும் அந்த மாதிரி நிறைய இருக்கு மேடம். நம்ம நெகட்டிவா ஒரு ஆளுக்கு தெரியப்படுத்தணும்னா நம்ம வளர மாட்டோம். கண்டிப்பா இந்த கடையில ஒரு கஸ்டமர் வாங்குறவங்க டைரக்டா கடைக்கு வந்து பேசிடுவாங்க. எது கமெண்ட்ல பேச முடியும்? யோசித்து பாருங்க, கமெண்ட்ல எப்படி பேச முடியும்? ஒரு நாள் கூட நான் வாங்கல, அந்த செயின் வந்து பிளாக் ஆயிடுச்சு, எப்படி மேடம் நடக்கும்? 8000 கொடுக்குற செயின் ஒரு நாள் கூட ஆகலைன்னா என்ன நடக்கும்? ஆனா அது பாத்தீங்கன்னா கமெண்ட்ல மட்டும் தான் இருக்கும். அந்த கடைக்கே வர மாட்டாங்க. ஏன்னா அது கஸ்டமர் ஏதாவது நம்ம எப்படி பேச முடியும்? கண்டிப்பா. சோ இவ்வளவு நான் என்னோட பில்லுல நீங்க பேக் சைடுல பாத்தீங்கன்னா என்னென்ன மெட்டல் மிக்சிங் மெட்டல் கூட நான் போட்டுருப்பேன், தெளிவா போட்டுப்பேன். நான் இவ்வளவு மெட்டல் மிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அதனால வந்து கமாண்ட பார்த்து முடிவு பண்ணக்கூடாது மேடம். நெகட்டிவ்ன்றது இப்ப நிறைய அது வந்து நிறைய இது வருது. ஆப்போசிட்ல உங்களுக்கு கூட வரலாம், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு போடுறதுக்காண்டி போடலாம். அதுதான் நான் நினைக்கிறேன். எந்த மாதிரி ஒண்ணு சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக கூட சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா நம்ம கடையோட வளர்ச்சி பிடிக்காம நிறைய பேர் இந்த மாதிரி அது எல்லா இடத்துலயும் இருக்கு மேடம். அது வந்து என்னைக்கு ஜெயிக்கும் அப்படின்னா இன்னொருத்தர் அவங்க சொல்றவங்க பாத்தீங்கன்னா வாங்கிட்டு லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க பாத்தீங்களா, அதுலதான் நமக்கு தெரியும். நல்லதுப்பா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த டிஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் காமிச்சு கொடு. ஏன்னா மக்களை ஓரளவுக்கு இப்ப நல்லா இதுவாயிருப்பான், அவேர்னஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா புரிஞ்சுட்டு இருப்பான். பட் ஸ்டில் அந்த டிஃபரன்ஸையும் நம்ம காமிச்சாச்சா நேக்கு திருப்தியா இருக்கும். ஆமா, இப்ப எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நான் தெளிவா காமிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து சில பேர் கஸ்டமர்ஸ் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, என்ன சார் ஐம்பொன் செயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3200 ரூபாய் கொடுத்தீங்க, இப்ப 8000 விற்கிறீங்கன்னா அதுலயே தெரியும் உங்களுக்கு நம்மளோட விஷயம் ட்ரூன்னு. என்னன்னா அன்னைக்குள்ளோட கோல்டோட ரேட் அப்படி, இன்னைக்கு 300 மில்லியோட ரேட் அப்படி. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் அதிகமா கேட்கறாங்க தாலி செயின் நான் சொல்றேன். இப்ப தாலி செயின் நம்ம கடையோட தாலி செயின் இது. இந்த பினிஷிங் உங்களுக்கு கடையில வந்து பார்த்தா தான் கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். பினிஷிங் பாத்தீங்களா அச்சசல் கோல்டு மாதிரி இருக்கு. இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா தங்கத்தோட ஆசாரியை வச்சு வேலை பார்க்கறது தான். முன்னாடி முறுக்கு செயின் பண்ணக்கூடியவங்க கோல்டு வேலை பார்க்குறவங்க அதுதான். அது நம்ம கடையோட சீலு, அது எத்தனை மில்லியோட இது கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கோம். இதோடது எல்லாமே இதில் போட்டிருப்போம். இது ஒரு 300 மில்லியில செயின் செஞ்ச ஒரு தாலி செயின், ஓகேங்களா? இப்போ இந்த தாலி செயின் வந்து பாலிஷ் போச்சுன்னா எந்த மாதிரி கலர் இருக்குன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ஐம்பொனோட மோதத்தோட கலர் பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கோட கலர். இதுதான் ஐம்பொனோட கலர், ஐம்பொனோட வளையல். இது பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கு. எஸ், இது பாலிஷ் போச்சுன்னா இந்த மாதிரி வருதுன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்டோட நேச்சுரல் கலர். ஏன் தாலி செயினுக்கு மட்டும் நீங்க வந்து பாலிஷ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம தாலி செயின் வந்து இந்த ஃபினிஷிங் யாருமே போட மாட்டாங்க. அப்போ நம்ம பாலிஷ் பண்றோம், பாலிஷ் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் மாறும் உங்களுக்கு கோல்டு மாதிரி. ஸோ இதுலேயே நீங்க கோல்டு காப்பர்லேயே நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணலாம். ஆனால் காப்பரில் கோல்டு பாலிஷ் பண்ணும்போது அதில் என்னன்னா இந்த மாதிரி பிளாக் ஆயிரும், காப்பர் கலர் வந்துடும். ஆமா, இது அந்த காப்பர் கலர் வராது உங்களுக்கு. அந்த கோல்டு பாலிஷ் போச்சுன்னா இந்த வளையலோட கலர் தான் வரும். 18 கேரட் கோல்டு மாதிரி தான் இருக்கு. இதுதான் இது. இப்போ இந்த வளையல் நீங்க கோல்டு பாலிஷ் பண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுதான் வித்தியாசம். இப்போ ஐம்பொன் செயின் சொல்லி கொடுத்து பண்ணக்கூடியது நான் காமிக்கிறேன். இது 300 மில்லி இன்னைக்குள்ள ரேட்டு படி பார்த்தீங்கன்னா 7000 ரூபா வருது. இதே 300 மில்லி நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் நான் கொடுத்தேன். ஏன்னா இந்த ஃபினிஷிங் காண்டி தான் அது. இந்த ஃபினிஷிங் மேலே இருக்க கோல்டு பிளேட்டிங் எல்லாமே அதே தான். இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பாருங்க, இது ஐம்பொன் செயின் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கலருக்கு இந்த கலருக்கு வித்தியாசத்தை மட்டும் பாருங்க. வீடியோல எந்த மாதிரி தெரியும் தெரியல, உங்களுக்கு தனியாக நான் காமிச்சா தான் தெரியும். இது பாருங்க, இதுதான் 850 ரூபாய் கொடுக்குறாங்க. 850 ரூபாய்க்கு நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ண முடியுமா? 300 மில்லி கோல்டு வச்சு அது மட்டும் சேர்த்து நான் அது பண்ண முடியுமா? முடியாது. 850 ரூபாய்க்கு பண்ணா இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இது மஞ்சளா இருக்கு பாருங்க, கிளீனா அது தெரியறது, கோல்டு இல்லைங்கிறது தெரியறது. இப்ப இது பாலிஷ் போச்சு, நான் இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க இப்ப வாங்க இத பாருங்க, கண்ணி கருப்பாயிருச்சா பாத்தீங்களா? இப்ப இந்த செயினுக்கும் இந்த பாலிஷ் போன ஐம்பொன் செயினுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பார்த்தவங்க கிளீனா தெரியாது. இப்ப இதை நீங்க ஆன்லைன்ல ஒரு வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது, கடைக்கு வந்து வாங்கினா மட்டும் தான் தெரியும். இதோட பாலிஷ் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து 300 மில்லியோட செயினுக்கு மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த செயினோடது. ஏன்னா 7 மாசத்துக்கு 300 மில்லி கோல்டு பாலிஷ் தான் பண்ண முடியும்.
இல்லை எனக்கு ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் நல்லா இருக்கும்னா இதோட கோல்டோட தான் நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிராம் அதே ஐமன் செயின் தான் 1 கிராம் வச்சு பண்ணுறது. இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்களா, அந்த செயின் நம்ம கோல்டு எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு ரேட்டு வரும், அதளவு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது நான் தங்க மாதிரி அப்படியே 15 வருஷத்துக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா அது அப்படி நான் பொய்யெல்லாம் சொல்லி வியாபாரம் பண்ணுறது இல்லை. இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வரும். ஏன்னா இது 1 கிராம் தங்கம் முழுசாக பண்ணுறது. இன்னொன்று கேட்பீங்க, 1 கிராம் தங்க நான் யூஸ் பண்ணிக்க நான் எப்படி நான் நம்ப அப்படின்னு கேட்பாங்க. இந்த 1 கிராம் தங்கத்தை வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த இதை நீங்கள் கம்பேர் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். இது கம்பேர் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். இது கவரிங் செயின், இது தங்கத்தோட பாலிஷ். தங்கம் என்றைக்குமே தங்கம் தான், அதோட கலர் அதுக்கு ஈடான எந்த மெத்தடுமே இல்லை. தங்கம் மாதிரி வந்து இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நாங்கள் ஐமன் செயினில் கோல்டு மேலே ஆட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு நிறைய கேட்டிருக்காங்க. கொலுசு இதே மாதிரி நம்ம வந்து இப்போ கோல்டு பிளேட்டிங் பண்ண போகிறோம், அதே மாதிரி நம்ம பண்ணிக்கிருக்கோம். நம்ம அதே மாதிரி ஜிமிக்கி அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து புதுசாக நிறைய ப்ராடக்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மாதிரி பண்ணும்போது என்னன்னா அதுக்குரிய சார்ஜஸ் வரும். நான் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் உள்ள பொருளை வந்து நான் பண்ணணும்னா அதுக்கு ஆசாரிக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல் காப்புன்னு சொல்லி இப்போ பேக்கிட்டு வேல்மேல் காப்பு நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம். வேல்மேல் காப்போட ஃபினிஷிங்கும் இது பாருங்க, இது பாருங்க, இதுதான் பஞ்சவத்தோட கலரே இப்படி தான் இருக்கும், டல்லா இருக்கும். இப்போ இதை வந்து ஐமன் சொல்லி இப்போ வந்து விட்டு இருக்காங்க. இது 350 ரூபா. அந்த இது பார்த்தீங்கன்னா 350 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய காப்பு இது 850 ரூபா வந்து ஆரம்பிக்குது வெயிட் வைஸா. ஸோ இது வந்து ஐமன் இல்லை, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பளிச்சு டார்க்காலாம் ஐமனில் வரவே வராது. ஐமனோட சிலையோட மெத்தடே பழைய காப்பர் கலந்த கலர் தான் இது. இப்போ இது ஐமன் சொல்லி பேக்கிருக்காங்க ஆன்லைனில். ஃபினிஷிங் பார்த்தா நல்லா இருக்கு, உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கிடுவோம். பட் இது பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், கம்பேர் பண்ணி பார்த்தா தான். அதுதான் நம்ம கடைக்கு வர சொல்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கல் மோதிரம். ராசிக்கல் மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கல்ல வந்து இரும்பு ஆட் பண்ணி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த பாருங்க, இங்கே பாருங்க, ஏன் இரும்பு ஆட் பண்ணி இருக்கோம்னா ஒன்னாவது அதாவது பார்த்தீங்கன்னா 5 மெட்டல்ல ஒரு மெட்டல் வந்து இரும்பு மெட்டல். அது நம்ம ஃபுல்லாக இரும்பு சேர்க்க மாட்டோம். ஏன்னா எலக்ட்ரிக்ஸ் நீங்கள் வேலை பார்க்குறவங்க டக்குன்னு எடுத்து அதுக்காண்டி தான் லைட்டாக சேர்த்துருப்போம். அதோட ஃபினிஷிங் பாருங்க, இந்த காலத்தில் விட்டு பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஸ்டோன்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு. இது வந்து கோமேத கல், இதுக்குரிய சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துருவோம். இதோட ஃபினிஷிங் பாருங்க, கோல்டில் என்ன வேலை இருக்கோ அந்த நேர்த்தியான வேலைகள் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஆட் பண்ணியிருப்போம், வெள்ளி ஆட் பண்ணியிருப்போம். எனக்கு கோல்டு ஆட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லுவங்களுக்கு ஆட் பண்ணாமல் நம்ம நார்மல் ரேட்லையுமே கொடுப்போம். ஸோ இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் துலா ராசி போடக்கூடியவங்களுக்கு, இது கன்னி ராசி போடக்கூடியவங்களுக்கு. கல் நம்ம ஒரு ராசிக்கல்லை வாங்கும் போது அதுக்குரிய ஜாதிக்கல்லுக்குரிய ரேட்டு கொடுத்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். ராசிக்கல்லுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபா 7000 ரூபா 6000 ரூபா வருது. ஏன்னா 8000 ரூபாய் 7000 கொடுக்குறாங்க, 200 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நீங்க 200 ரூபாய்க்கு எனக்கு ராசிகள் கிடைக்குதுன்னா வாங்கலாம். பட் அதுக்குரிய எந்த பவரும் இருக்காது. நான் கொடுக்கக்கூடிய பொருளை வந்து ஒரிஜினலா கொடுக்கணும், அதுதான் நான் படிச்சிருக்கேன் நான். ஸோ என்னோட பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதோட வெயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 கிராம் போட்டால் தான் அந்த கல்லெல்லாம் கீழே விழுகாம இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். இப்போ வராய் சிலை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வராய் சிலை உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய நேமில் வந்தது நம்ம கிடைக்கும். இதோட ஃபினிஷிங் பாருங்க, இதை பாருங்க, இது வராய் சிலை. இதுதான் இப்போ ஆன்லைன் கொடுக்கக்கூடிய ஐமன் சிலை. நீங்கள் சும்மாவே கூகுள் அடிச்சு பார்த்தாலே ஐமன் சிலை இந்த வந்துடும் பாருங்க. இந்த இதுவும் வரும். இது 3500 ரூபா வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு வருது. அந்த 800 ரூபாய்க்கு ஐமன் சிலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனோம்னா நீங்கள் ஃபினிஷிங், இந்த ஃபேஸோட ஃபினிஷிங்கும் இதோட ஃபேஸோட ஃபினிஷிங்கும் இதோட கையோட அமைப்பு காலோட அமைப்பு எல்லாமே பாருங்க. இது நான் ஃபார் எக்ஸாம்பிள் வராய் சிலை ஒன்று சொன்னது நான். இதே 2 இன்ச்சுக்கு முருகன் சிலையில இருந்து நீங்க என்ன சிலை கேட்குறீங்களோ அந்த சிலை நம்ம பண்ணி கொடுப்போம். அதுக்கு டைம் ஆகும். ஃபினிஷிங் பாருங்க, இதோட ஃபினிஷிங் இதோட கையோட அமைப்பு பாருங்க. நம்ம டைரக்டா கடையில் பார்க்கும்போது தான் தெரியும். ஐமன் வலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே கடையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களோட வலையில வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே டல்லாகாது சிலது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐமன் வலையில டல்லாகாது. நம்ம யூஸ் பண்ணும்போது அது கோல்டு ஆகட்டும், கோல்டு கவரிங் ஆகட்டும், தங்கம் ஆகட்டும், எந்த பொருளுமே அழுக்கு சேரும் போது அது டல்னஸ் வரும். அதனால தான் ஜஸ்ட் நம்ம விபூதியோ வேலை வச்சு நம்ம தொடக்க சொல்லக்கூடிய காரணமே. உண்மையான ஐமன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட ஃபினிஷிங் இது உங்களுக்கு. இது ஐமன் விலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஐமன் விலை. இவ்வளோ படிச்சுன்னு என்னைக்காச்சும் இருந்திருக்குமா? இது கவரிங் உங்களுக்கு. இது ஐமன் சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு கொரியர்லாம் சீப்பாக கிடைக்க சொல்லி நம்ம புக் பண்ணோம்னா இதுதான் வரும் உங்களுக்கு. இப்போ ஐயப்பன் சீசன் வந்துருச்சு. இந்த ஐயப்பன் சீசனில் வந்துட்டு எனக்கு ஒரு சாமி ஒருத்தர் வந்து கம்ஷாப்பில் இது பாருங்க, இது துளசி சொல்கிறாங்க. துளசி மாலை வந்து பார்த்தீங்கன்னா இது கையில் எடுத்தால் மட்டும் தான் தெரியும், காற்று மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது துளசிலாம் இல்லை வேறு. இந்த பாருங்க துளசி பாருங்க, துளசி வந்து இவ்வளோ அழகாவெல்லாம் இருக்காது. இதோட கலரை இப்படி தான் டல்லாக இருக்கும். ஐயப்பன் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக நம்ம சம்பாதிக்கின்றதில் தான் இருக்காங்க. 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம். எங்கே போய் போகுது?
அவங்க அந்த வருஷத்தெல்லாம் வச்சுட்டு அந்த ஒரு மாசத்துக்கு அவங்க வந்து ஐயப்பனுக்கு பிரார்த்தனை பண்ணி போவாங்க. அது கூட சாமிக்கு கூட இந்த மாதிரி நமக்கு வந்து சாமி எந்த மாலை போட்டாலும் பரவாயில்ல, நம்ம சீட்டிங் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படி ஒரு குரூப் இருக்கு. அப்ப இந்த மாலைக்கு போடக்கூடிய இதுல கூட வந்து பொலித்தன்மை காமிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், ஆன்லைன்ல கிடைக்குது 100 ரூபாய்க்கு கிடைக்குது துளசி மாலை. 100 ரூபாய்க்கு செய்ய முடியுமா? நல்லா கேட்டுக்குங்க. துளசி மரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 1 அடியில தான் வளரும். அந்த 1 அடியில வந்து நம்ம குச்சியே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கே 1 அடியில வந்து பாத்தீங்கன்னா 10 பால்ஸ் தான் செய்ய முடியும். 10 பால்ஸ்ல செஞ்சு ரவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுல 8 பால்ஸ் கட் பண்ணி உடஞ்சு போயிடும். நீங்க துளசி மரம் நீங்க டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெறும் விட்டு தான் உங்களுக்கு. சாதாரண ஒரு மரத்துல இருந்து பண்றது இது பாத்தீங்கன்னா இவ்வளவு பினிஷிங்கா துளசி மாலை பளிச்சுன்னு வராது. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கிடைக்கும் சொல்லி ஏட்ட கொடுத்துட்டு போறாரு. அப்ப கம்பேர் பண்ணும்போது தான் தெரியும் துளசி மாலை இவ்வளவுதான் வரும். நம்ம கொடுக்கக்கூடிய கருங்காலி வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கூட சொல்றாங்க. இதே இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இதே மரத்தை கருப்பு கலர் சாயம் போட்டு கருங்காலி மாலைன்னு சொல்லி 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய்க்கு எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நமக்கு வந்து சீப்பா கிடைக்கணும்னு நினைச்சா அப்படிதான். ருத்ராட்சத்தை பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் விட்டுதான் உங்களுக்கு. இந்த ருத்ராட்சமும் இந்த ருத்ராட்சம் வித்தியாசம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ருத்ராட்சம் நமக்கு இயற்கை கிடைக்கக்கூடியது தான். இதெல்லாம் நீங்க தண்ணியில கொஞ்சம் நேரம் கழிச்சு யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்துடும். நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ற ருத்ராட்சம் எதுக்கு போறோம்? அதுக்குரிய பவர் வேணும். துளசி மாலை அதுக்குரிய பவர் யூஸ் பண்ணணும். அதுக்காட்டி பண்ணும்போது நம்ம வந்து அதை நம்ம சீப்பா கிடைக்கணும் வாங்கிட்டு போயிட்டோம்னா அது நமக்கு ஏமாற மாதிரி தான் இருக்கும். காப்போட பினிஷிங் பாருங்க. இதோட வேல்மயில் காப்பு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வேல்மயில் காப்பு போட்டோம். இப்போ நிறைய பேர் பண்றாங்க. இந்த மயில் இந்த வேலுக்குள்ள வித்தியாசம். இதுல வந்து 35 கிராம் ஆச்சு மினிமம் பண்ணணும். அப்பதான் நெளியாம இருக்கும். இதுல அடிக்கடி நம்ம எடுத்து கழிக்கும் போது உடஞ்சிடும். உங்களுக்கு பினிஷிங் எவ்வளவு பினிஷிங் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமர் வச்சு பண்ணது. இதோட பினிஷிங் பாருங்க. காப்பில பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த சாமினாலும் நம்ம காப்பை பண்ணி கொடுப்போம். கருப்பு சாமியில இருந்து எல்லாமே நீங்க கேட்கக்கூடிய இதுல பண்ணி கொடுப்போம். பினிஷிங் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். எல்லாம் பாருங்க, எந்த நீங்க கேட்டீங்கன்னா பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சைடு ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஒரு ஆஞ்சநேயர் செலவு வந்து கிட்டத்தட்ட 100 அடி செலவு ஒன்று வருது, அதே மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பினிஷிங் பாருங்க உங்களுக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா முருகனோடது பாத்தீங்கன்னா அது சரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஐயனாரோடது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். இப்போ இது இன்னொன்னு நடக்குது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில பண்ணது. இது சில பேர் என்ன பண்ணுவோம்னா அச்சு மாதிரி வச்சு அதுல மெருகு ஊத்தி பண்ணும்போது இந்த மாதிரி பினிஷிங் கிடைக்காது. ஃபேஸே வேற மாதிரி இருக்கும். கருப்பசாமின்றது நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு உருவத்தையும் நம்ம வந்து சொல்லாம தெரியறதுக்கு தான் நமக்கு வந்து வாங்குறது. நம்ம சொல்லி தெரிஞ்சோம்னா அது வந்து வாங்குறதே இல்லை. ஏன்னா இது அச்சு எடுத்து இன்னொன்று பண்ணோம்னா நல்லா இருக்காது. இது டிசைன்ஸ் போட்டு கேட் எடுத்து பண்ணா மட்டும் தான் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் நம்ம ரிங்கு ஃபிங்கர் ரிங் மட்டுமே பர்த் ஸ்டோன்ஸுக்கு மட்டுமே ரூபி ஸ்டோன்ஸ்னா இவ்வளவு டிசைன்ஸ் வச்சிருக்கோம். எமரால்டுக்கு இவ்வளவு டிசைன்ஸ் வச்சிருக்கோம். சாமி மோதிரத்துக்கு இவ்வளவு டிசைன்ஸ் வச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்க முடியுமானா முடியாது. ஏன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சிவனோட மோதிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவன் வந்து நின்ற மாதிரி இருக்கும், உட்கார்ந்த மாதிரி இருக்கும், தவழ்த்த மாதிரி இருக்கும், சிவன் பார்வதியோட இருக்கும். இது வந்து நீங்க டைரக்டா வந்து வாங்கினீங்கன்னா ஒன்ஸ் ஒரே வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா ரிங் சைஸ் கரெக்டா வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பினிஷிங் பார்த்து எடுத்துருவீங்க. புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஐமன் ஜிமிக்கி பண்ணிருக்கோம். இதான் நாங்க நிறைய தடவை நாங்க பண்ணி ஃபெயிலியர் ஆனா விட்டுருப்போம். நிறைய பேர் கேட்பாங்க ஜிமிக்கி வந்து என்ன சார் வரல அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல விடுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம ப்ராடக்ட் எத்தனை வருஷம் நல்லா தாங்குது எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பியூர் ஐமோல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை மார்க்கெட்ல விட்டுருக்கோம். உங்களுக்கு பினிஷிங் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீயந்திராவோடது தான். இதுக்கெல்லாம் இத்தனை கோடு போடணும், இத்தனை இது இருக்குன்றது ஒரு இது இருக்கு. இப்ப நம்ம வந்து இப்போ ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோடு போட்டு ஏதோ ஒன்று வாங்குறதுலாம் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய மெத்தட்ல இது நீங்க கோயிலுக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த கோல்டுல இருந்து இது எல்லாமே ஒரு கணக்கு இருக்கு. நம்ம வாட்டுக்கு டிசைன் சொல்லி நம்ம போட முடியாது. அதே மாதிரி இது வந்து பாத்துருப்பாங்க பிரம்ம முடிச்சு மோதிரம். இந்த பிரம்ம முடிச்சு மோதிரம்லாம் பாத்தீங்கன்னா அந்த இது இந்த கட்டிங்லாம் கரெக்டா இருக்கணும். அந்த கட்டுன்னு சொல்லுவாங்க, இத்தனை கட்டு தான் இருக்கணும். நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி மோதிரம்லாம் நீங்க நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே தெரியும். ஒரு மோதிரம் எடுத்தா கூட நம்ம இந்த மாதிரி வந்து மிஷின்ல வந்து சூடாகும் போது உடம்போட சூடாகும் போது பாலிஷ் மாறும். இதுதான் இதை நீங்க கோல்ட்லயும் பார்த்துருப்பீங்க. கோல்ட்ல எல்லாம் ஒன்று உரசுவாங்க. அது எதுக்கு உரசுறாங்கன்னா தூய்மான உள்ளுக்கு இருக்கு என்ன மட்டும் அந்த மட்டும் தெரியும். இப்ப பாருங்க இதை நான் தூய்மானம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம நல்லா தேய்க்கும் போது இதோட கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இது நம்ம கடையில இருக்க ஒரு வளையல் எடுத்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு 100 ரூபாய்க்கு மோதிரம் எடுத்தா கூட நம்ம இந்த மாதிரி காமிச்சு கொடுப்போம். ஸோ இது நம்ம தூய்மான ஆக ஆக இந்த மாதிரி பஞ்சவர்த்தன கலர் வரும். இதே நீங்க கவரியில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சா கூட பிளாக் ஆயிடும். அதுதான் விஷயம். சில பேருக்கு ஐமூன் அதே மாதிரி பளிச்சுன்னு ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா உடம்பு ஹீட். இப்போ இது என்னன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஹீட்னால வந்து தூய்மான ஆகி உங்களுக்கு பாலிஷ் கொடுக்குது. நல்ல ஹீட் ஆச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகும். அதே மாதிரி வாங்கிட்டு ஒரே 10 நாள் நல்லா பளிச்சுன்னு ஏறக்கூடிய இது இருக்காங்க.
சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு படிச்சுன்னு கூடியது இருக்காங்க. சில பேர் நினைப்பாங்க வாங்கிட்டு உடனே படிச்சு தர மாட்டேங்குது, அப்ப டூப்ளிகேட் நினைக்க வேண்டாம். பஞ்சுலோகம் வந்து ஒவ்வொருத்தரோட உடம்போட ஹீட் எவ்வளவு ஏறுதோ எவ்வளவு தொய்மானம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் படிச்சு நாகுமே தவிர எல்லாத்துக்குமே வந்து படிச்சு நாகும். அதாவது கொஞ்சம் சில பேருக்கு டைம் எடுக்கும், சில பேருக்கு இதாகும், சில பேருக்கு டஸ்ட் அதிகமாக டஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் அதிகமாக சேரவங்களுக்குலாம் இந்த வீட்டில் நிறைய வேலை பார்ப்பாங்க, டஸ்ட் சேரனா டல் ஆகும். அப்போ அவங்களும் என்ன பண்ணணும்னா இந்த கோல்டு பிளேட்டிங் பஞ்சுலோகம் ஐமன் வளையல் கோல்டு பிளேட்டிங் அந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்க. வாங்கி யூஸ் பண்ண வளையலும் சரி அப்படியே தூக்கி போடாமல் சில பேருக்கு பாலிஸ்டர் இல்லைன்னா அந்த மாதிரி கோல்டு பிளேட்டிங் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி பார்த்துங்க. அதுக்கு மக்கள் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நிறைய டிசைன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஜிமிக்கி தோடு வந்துட்டு இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நம்ம வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கடையில் வந்து டேரெக்டாக வந்து பாருங்க, உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் தெரியும். நன்றி. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவராலா அசோக் எல்லாமே காமிச்சிட்டாங்க. செயின்ல இருந்து சிலையில இருந்து மோதிரம் வரைக்கும் காப்பு வளையல் எல்லாமே காமிச்சாச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தெரியாமல் வாங்குறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கடைக்கு வந்து பாருங்கள். இந்த கடைக்கு தான் வரணும்னு இல்லை, கடையில் போய் பாருங்கள். பிகாஸ் ஆஃப் வசந்தபாலா அயன் பென்சில்ஸை பற்றி உங்களுக்கு அந்த சீட்டிங் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஏமாத்துறா அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ ஓரளவு உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். கடைக்கு வந்து வாங்குங்கோ அண்ட் எல்லோரும் நன்னா இருங்கோ.